கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதக்காரன் தாவீது அழகாக ஒரு ஜபமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு வேத வசனம் சங்கீதம் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜபமாக இந்த 67ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது ஒரு சின்ன ஜபமாக பண்ணுறாரு பாருங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே 2ஆம் நாளாகமம் புத்தகத்தில் நம்ம யாப்பேசின் ஜபத்தை நம்ம பார்க்கலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யாப்பேஸ் ஒரு ஜபம் பண்ணுறாரு. அதை ஆண்டவர் அருளினாராம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இதே பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது அதற்கு அப்படியே ஒப்பாக சொல்கிறாரு. தேவரீர் எங்களுக்கு இறங்குங்க டேடி, எங்களை ஆசீர்வதிங்க டேடி, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கேட்போமா, எங்களுக்கு இறங்குங்க டேடி, எங்கள் மேலே இரக்கமாக இறங்க டேடி, எங்களை ஆசீர்வதிங்க டேடி, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? முதலாவது அவருடைய இரக்கம் வேண்டி. நாம் அவருடைய பிள்ளைங்க தானே, நமக்கு இறங்காமல் போயிடுவாரா? அவர் நமக்கு இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யாமல் போவாரா? பொல்லாத மனுஷர்களுக்கும் அவர் செய்கிற ஆண்டவர். நாம் அவருடைய பிள்ளைங்க தானே. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீதிமொழிகள் ஒரு வேத வசனம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராம். அவர் இரக்கத்தில் அப்படி ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் ஆனவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் ஆனவரே, ஆராதிக்கின்றோம் உம்மையே, ஆராதிக்கின்றோம் உம்மையே, ஆராதிக்கின்றோம் உம்மையே, ஆராதிக்கின்றோம் உம்மையே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் ஆனவரே. ஓ எஸ், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா 4ஆம் அதிகாரத்தில் யோனா சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரை பார்த்து, நீர் இரக்கமும் உருக்கமும் கிருபையும் உள்ளவர் தேவன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோனா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் 2வது வசனத்தில். இதே சங்கீதக்காரன் தாவீதும் பாருங்கள், சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் ஆனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் உருக்கமுமானவர். அதே தான் சங்கீதத்தில் 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், வேலைக்காரன் கண்கள் எஜமானை நோக்கிடும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கிடும், எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஆண்டவர் பார்த்து தாவீது சொல்கிறாரு, எனக்கு எப்போ நீங்கள் இரக்கம் செய்கிறீங்களோ அது வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கமானவர். அவர்களுடைய பிள்ளையாகிய நமக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர். எப்பொழுதும் வேதத்திலேருந்து ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம். பொல்லாது செய்த ஒரு ராஜா, பொல்லாங்காய் நடந்த ஒரு ராஜா, ஆண்டவர் அவருக்கே இறங்கினாருங்களாம். நமக்கு இறங்க மாட்டாரா? நம்ம இறங்குங்க டாடி அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவருடைய பிள்ளைகள் அவருக்காக எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மன சஞ்சலங்கள் இதில் கடந்து வர அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்க மாட்டாரா? இந்த மனாசே ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலேருந்து பார்ப்போம். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த மனாசே ஆண்டவருக்கு பொல்லாத காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்களாம். எசேக்கியா ராஜாவுடைய மகன் எசேக்கியா ஆண்டவருக்கு செம்மையான காரியங்களை செய்து பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் அவருடைய மகன் மனாசே
பொல்லாப்பான காரியங்களை செய்தாருங்களாம். என்ன செய்தார்? 2 நாளாகமும் 33 அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாருங்களா? நம்முடைய ஆண்டவரை விட்டுட்டு, அவரை ஆராதிக்கிறதை விட்டுட்டு, அவருக்கு ஆராதனைகளை ஏறெடுப்பதை விட்டுட்டு தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை தான் அனுசரிக்கிறாருங்களாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார் இந்த மனாசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும்போது மகிமையாய் அந்த தேவாலயத்தில் தங்கின ஆண்டவர், ஆனால் அந்த தேவாலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைக்கிறாருங்களாம். அடுத்த வசனத்தில் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரமாகிய சிலையை ஸ்தாபித்தான். தான் பண்ணிவித்த அவரே ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை தேவனுடைய ஆலயத்தில் போய் வைக்கிறாருங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா ஜனங்களையும் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ஜனங்களையும் இவரும் பொல்லாத காரியங்களை செய்கிறாரு, அதை ஜனங்களையும் ஃபாலோ பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாருங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு தான் கையினால் பண்ண சுரூபங்களை தேவனுடைய ஆலயத்தில், மகிமை பொருந்த தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு போய் வைக்கிறாரு, தீ மிதிக்க வைக்கிறாரு, பிள்ளைகளை அஞ்சனம் பார்க்க வைக்கிறாரு, குறி சொல்லுகிறவர், பில்லி சூனியங்களை அனுசரிக்கிற ஒரு ராஜாவாக இருக்கார். இப்போ ஆண்டவர் பாருங்கள், இதை பார்த்து சும்மா இல்லை, தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் அவர் கேளாமல் போனாராம், கவனிக்காமல் போயிருக்காரு. அடுத்த வசனம் 2 நாளாகமும் 33 கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அதை சட்டையே பண்ணலை, அதை கேட்கவே இல்லை. இந்த மனாசையோட கூட இருந்தவங்களும் அதை கவனிக்காமல் போனாங்களாம். ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? இந்த ராஜாவும் அந்த காரியத்தில் போகிறாரு, ஜனங்களையும் அதில் வழி நடத்திட்டு போகிறாரு. இப்போ பார்க்குறாரு ஆண்டவர், அசிரியா ராஜாவின் கரத்தில் இந்த மனாசாவை கொடுக்குறாருங்களாம். அந்த அசிரிய ராஜா யுத்தம் பண்ண வந்து தேசத்தை எல்லாம் பிடிச்சிட்டு இந்த மனாசாவை சங்கிலினால் கட்டி கூட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பாருங்கள், இந்த மனாசை அப்படியே தன்னை தாழ்த்தி, அப்போது வரைக்கும் ஆண்டவரை தெரியல, தேவனுடைய ஆலயத்தை தெரியல, ஆனால் அந்த சங்கிலினால் கட்டி கூட்டிகிட்டு போகும்போது அப்படி கெஞ்சி, இரக்கத்திற்காக கெஞ்சி தன்னை தாழ்மைப்படுத்தி, ஒரு வேத வசனம் 2 நாளாகமும் 33 அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, நெருக்கப்படும் போது, ராஜாவாக இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை ஆண்டவரை. அவர் என்ன சொன்னார் கவனிக்கவே இல்லையாம். தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்கிறாரு, தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு, அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தன்னுடைய பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் மனாசே. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இல்லையா? ஆண்டவருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்த இந்த மனாசே. ஆனால் பாருங்கள், அவன் இறங்கினவுடன் அவனுடைய இரக்கத்திற்கு கெஞ்சி, ஹல்லேலூயா, அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அவன் தாழ்த்தி கெஞ்சி இரக்கத்திற்காக வேண்டின போது உடனே மனம் இறங்குகிறார். நம்முடைய கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் ஆனவர். ஹல்லேலூயா. நீடிய சாந்தமும் உள்ளவர். நம் மீது இரக்கம் பாராட்டினானா அவருடைய கிருபை பெரியது. அவர் இரக்கம் பாராட்டுகிற அந்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. பாருங்கள், அதுக்கப்புறம் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தர் தான் தேவன். அவர் ஏன்னா கெஞ்சி கேட்ட உடனே அவருக்கு அந்த ராஜ்யபாரம் திரும்ப வந்தது. உடனே புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தரே தேவன் என்று அறிந்தான் இந்த மனாசே. அதுக்கப்புறம் இந்த மனாசே செய்கிற காரியங்கள்லாம் பாருங்கள். 15 கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலியையும் ஸ்தோத்திர பலியையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. அவர் ரியலைஸ் பண்ணிக்கிறார், இதான் கர்த்தரே தேவன். நான் இவ்வளோ நாள் தீ மிதிக்கிறது, அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்கிறது, இதையெல்லாம் நம்பி ஏசம்மா நான் அது பின்னாடி போயிட்டேன்.
ஜனங்களையும் வழி நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவுமாய் பலிபீடங்கள் எல்லாத்தையும் தகர்த்து போட்டு ஆண்டவருக்கு வேண்டிய பலிகளை செலுத்தினார்களாம். சமாதான பலி, ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரும் ஆண்டவரை தேடுறாரு, யூதா ஜனங்களையும் ஆண்டவரை தேட வைக்கிறாருங்களா. பொல்லாத மனுஷன் மனாசே, அவருக்கே ஆண்டவர் இரக்கம் பாராட்டும் போது நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நம்ம அவருடைய பிள்ளைங்க தானே. அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருந்துட்டு, எனக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இரக்கம் செய்யுங்க டேடி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்ம போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்குற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்குத்தத்தம் கொடுக்குற ஆண்டவர். அந்த வார்த்தையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஆண்டவர். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கோமே, இந்த போராட்டத்தில் இருக்குமே அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை இந்த மனாசை போல் நம்ம செய்கிறவர்களாக இருக்கலாம். இந்த மனாசை கேட்டது போல் கெஞ்சி, கொஞ்சம் இரக்கத்துக்காக கெஞ்சி, எங்கள் மேலே மனம் இருங்க டாடி அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம் மீது மனதுருகி நமக்கு இரக்கம் கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக தாவீது பாருங்க, எங்களை ஆசீர்வதித்து தேவரீர் எங்களுக்கு இறங்கி மனாசாக்கு இறங்கினார். இரண்டாவதாக பாருங்கள், எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாகிய நம்மை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அன்றைக்கி ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு எதெல்லாம் நன்மையானதுன்னு சொல்லி கண்டு, நல்லது நல்லது நல்லது, மனிதர்களுக்கு எது நன்மை, நல்லது நல்லது என்று கண்டு எல்லாத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்து ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அன்றைக்கி நோவாவையும் நோவா குடும்பத்தையும் ஆசீர்வதித்த ஆண்டவர். வர்த்தித்து விருத்தியாகுங்க, பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாமையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமை அப்படியே ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறாங்களாம், பஞ்ச காலம். ஆனால் அந்த பஞ்ச காலத்திலையும் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் கோலும் கையுமாய் பிழைக்க போன யாக்கோபு 2 பரிவார சேனைகளுக்கு தலைவனாய் திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? இந்த தாவீது பாருங்கள், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சார்னா போதும், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு வேத வசனம் நீதிமொழிகளை நம்ம வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது பாருங்கள், நீதிமொழிகள் எழுதின சாலமோன் ராஜா சொல்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தோம்னு சொன்னால் பரிபூரண ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அதே இன்னொரு வேத வசனம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் நான் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம், நமக்கு கொடுத்த கொஞ்ச காரியமாக இருந்தால் அதில் உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையுள்ள மனுஷனா நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருமா, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யம், அதனோட வேதனையே இருக்காதுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமத்தில் நம்ம ஒரு வேத வசனம் வாசிக்கலாம். 8:18, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பலன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆண்டவர் பலன் கொடுக்கல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம சொந்த பிரயாசத்தில் என்ன தான் ஓடினாலும் அது நமக்கு வேதனையுள்ள ஒரு ஐஸ்வர்யமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்கள் சம்பாதித்து அந்த காரியத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அனுக்கிரகம் பாராட்டுறது ஆண்டவர் மட்டும்தானா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நாம் சம்பாதித்த காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 8:18 பாருங்கள். ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருளும் ஆண்டவர் இடத்துல உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சா போதும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கு தொல்லையை நியமித்திருக்கிறார். பிரசங்கி 2:26 ஆண்டவர் பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லலாம். உண்மையுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறாராம். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். அப்படி இல்லாமல் பாவம் செய்கிறவனுக்கு தொல்லையை நியமித்து வச்சுருக்காங்களாம், சேர்த்து வச்சுருக்காரு. இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. பாவம் செய்கிறீங்களா, உங்களுக்கு தொல்லைகள் அப்படின்னு சொல்லி. தொல்லையில் இருக்கோமா, பிரச்சனையில் இருக்கோமா, நாமே ரியலைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பிடித்தவங்களாக இருக்கணும். டாடி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு அறிவை கொடுங்க, எங்களுக்கு இன்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்மை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு விருப்பம். ஹல்லேலூயா. அந்த தாவீது கேட்டது போல இரக்கம் கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. 3ஆவதாக தாவீது சொல்கிறார் பாருங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தின் ஒளியினால் நம்மை பிரகாசிக்க செய்வார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஆண்டவர்கிட்ட போயிட்டு சீனாய் மலையில் 40 நாள் புசிக்காமல் குடிக்காமல் 40 நாள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்திருக்காருங்களாம். அப்படியே அவருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவரோடு கூட இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. திரும்பி அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய முகம் அப்படியே பிரகாசமாக இருந்ததுங்களாம். ஹல்லேலூயா. சூரிய சந்திரன் நட்சத்திர குடும்பங்களை உண்டாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அக்னி ஜுவாலை போன்ற பிரகாசமுடையவர். கண்கள் அக்னி ஜுவாலை போன்றது. முகம் சூரியனை போல பிரகாசமுடைய ஆண்டவர். நாம் அவரை பார்க்கும்போது நம்மையும் நம்முடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவருக்கு தெரியலைங்களா, அவர் முகம் ஆண்டவர் அவரோடு கூட பேசிகிட்டே இருந்ததுனால இந்த மோசையோட முகம் அப்படியே பிரகாசமாக இருக்குது. அதை அவர் அறியாதிருந்தான். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தானா. ஹல்லேலூயா. அவர் அறியல, ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தாங்களா. அடுத்த வசனம் 30. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்களாம். கிட்ட போகிறதுக்கே பயந்துட்டாங்க ஆரோனும் இன்னும் இஸ்ரவேல் புத்திரர்கள். மோசை கிட்ட போகவே அவர் முகம் பிரகாசத்தை பார்த்து பயந்துட்டாங்களாம். திரும்ப அவர் மோசை பார்த்திங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் போகிறாரு. போகும்போது ஜனங்க பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி முக்காடு போட்டுகிட்டே போகிறாருங்களாம். ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ளே போயிட்டு ஆண்டவரோடு கூட இருக்கும்போது முக்காடை எடுத்துறாரு. திரும்ப வரும்போது முக்காடு போட்டுட்டு வராருங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நம்முடைய முகத்தை பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் கிரேக்கர்கள் அப்போஸ்தலர்கள் இந்த சீஷர்கள் கிட்ட தான் சொல்கிறாங்க, சரியாக கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேரை சூஸ் பண்ணுறாங்க இந்த வேலைகளை செய்வதற்காக அப்படின்னு சொல்லி. விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அவர்களுடைய காரியங்கள் பாருங்கள். விசுவாசத்தில் அவங்க வளர்ந்துருக்கணும், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும், நற்சாட்சி நல்ல சாட்சியுடையவர்களாக இருக்கணும். அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை மற்றவர்களெல்லாம் கவனிக்கிறதுக்காக அவங்கள வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்தேவான்
ஆண்டவருக்குள்ள நல்ல பலப்பட்டு அற்புதங்கள் அடையாளம் செய்கிறவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இவர் செய்கிறாரு. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அவர் பேசுகிற ஞானம் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த குறையும் குற்றங்களும் சொல்ல முடியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் பாருங்கள், அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி இவர் மேலே எதையாவது குற்றம் கண்டுபிடிச்சி எப்படியாவது இவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூஷணமாக பேசிட்டாரு. மோசேயையும் ஆண்டவரையும் பேசிட்டாரு, அவர் கொடுத்த கட்டளெலாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி ஏற்படுத்தி அவரை சபையில் நிறுத்துகிறாங்க. அப்போ பாருங்கள், அவருடைய முகம் தெய்வதூதரை போல இருந்ததுங்களாம். ஹல்லேலூயா. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் ஆலோசனை சங்கத்தில் பொய் சாட்சி சொல்லி அவரை நிற்க வைத்தாலும் ஆண்டவர் அவருடைய முகத்தின் ஒளியினால் அந்த தேவதூதருடைய முகத்தை போல பிரகாசிக்க வைத்து அவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், தேவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அடையாளம் காட்டின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நம்மை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். தேவனுடைய முகம் தேவதூதரை போல பிரகாசித்ததுங்களாம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களில் ஆண்டவர் பிரகாசிக்கிறாரு. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:6 பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தாவீதை போல எங்களுக்கு இறங்கி ஹல்லேலூயா எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தின் ஒளியினால் எங்களை பிரகாசிக்க செய்யுங்க. ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க வைப்பார். நம்முடைய வறண்ட வாழ்க்கையும் செழித்திர வைக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செழித்திடவும் நான் வளமாய் வாழ்ந்திடவும், வறண்ட வாழ்க்கை செழித்திடவும் நான் வளமாய் வாழ்ந்திடவும், உம்முக ஒளியை வீசச் செய்து என்னை பிரகாசிக்க செய்பவரே, உம்முக ஒளியை வீசச் செய்து என்னை பிரகாசிக்க செய்பவரே, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ, தோண்டப்பட்ட துறவின் குழி நீ, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ, தோண்டப்பட்ட துறவின் குழி நீ. நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற ஆண்டவர், அவருடைய முகத்தின் ஒளியினால் நம்மை பிரகாசிக்க செய்ய வைக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செழித்திடவும் நான் வல்லமாய் வாழ்ந்திடவும், வறண்ட வாழ்க்கை செழித்திடவும் நான் வல்லமாய் வாழ்ந்திடவும், உம்முக ஒளியை வீசச் செய்து என்னை பிரகாசிக்க செய்பவரே, உம்முக ஒளியை வீசச் செய்து என்னை பிரகாசிக்க செய்பவரே, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ, தோண்டப்பட்ட துறவின் குழி நீ, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ, தோண்டப்பட்ட துறவின் குழி நீ. ஓ எஸ் டாடி, உம்முடைய முகத்தின் ஒளியினால் எங்களை பிரகாசிக்க செய்ய வைக்கிற நல்ல ஆண்டவர். அப்படியே நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுக்கு இரக்கம் காண்பீங்க டாடி. அந்த தாவீதை போல நாங்கள் கேட்கிறோமே. ஹல்லேலூயா.
உமக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கலாம். நாங்கள் உம்முடைய ஜனம், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க டேடி. அன்றைக்கி மனாசே உமக்கு பிரியமில்லாத காரியம், உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த அந்த மனாசாக்கே மனம் இறங்கின நல்ல ஆண்டவர் இல்லையா? எங்களுக்கு மனம் இறங்குங்க டேடி. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீதும் அப்பா உம்முடைய பார்வை படட்டுமே. உம்முடைய இரக்கம் பாராட்டுகிற அந்த கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் டேடி. எங்களை ஆசீர்வதிங்களேன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. எங்களுக்கு சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கும். ஆண்டவர் நீர் கொடுப்பீராக, நீர் எங்களை நடத்துவீராக. நாங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கணும் டேடி. நாங்கள் உம்முடைய பிள்ளை இல்லையா? நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்கள் செய்கிற வேலையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே நாங்கள் வளர்ந்து உங்ககிட்ட நாங்கள் கிட்டி சேர்ந்து அந்த மோசையை போல அப்பா உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு நாங்கள் ஒளியாய் ஒரு பிரிக்கையா அந்த மோசையை போல நாங்கள் பிரகாசமுடையவர்களாக இருக்கணும். அந்த ஸ்தேவானை போல ஏஸ்டாடி எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும் டேடி. நாங்களே மரத்தண்டின் மேல் வைத்த விளக்கு, நாங்களே மலை மேல் உள்ள பட்டணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய முகத்தின் ஒளியினால எங்களை பிரகாசிக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ஃபூச்சோ பில்டிங், 21 டைரைட் ரோ, 06/07, Singapore 207530. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.